அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது உடனடி பண தேவைக்கு மட்டும் இதை பயன்படுத்துங்க. இந்த வார்த்தையை சொல்லுங்க, ஏதாவது ஒரு வழியில பணம் உங்களை சேரும். இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த முறை பாத்தீங்கன்னா, நீங்க எல்லா நேரங்களும் எல்லா டைமும் பண்ணாதீங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இது பலன் கொடுக்காது. ஏதாவது ரொம்ப எமர்ஜென்சி டைம்ல இருக்கிறீங்க, எனக்கு இந்த ஒரு வாரத்துல எனக்கு பணம் வேணும் அப்படிங்கிறப்ப ட்ரை பண்ணுங்க. அதே போல பாத்தீங்கன்னா, இது ரொம்ப பெரிய அமௌண்ட்டுக்கும் ட்ரை பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்க கைக்குள்ள அடங்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்க. அதாவது கைக்குள்ள அடங்கக்கூடிய அமௌண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி மாற ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா 100-200 கைக்குள்ள அடங்குற அமௌண்ட் 1000 பெரிய அமௌண்டா இருக்கும். ஒரு சில பேருக்கு ₹1,00,000 கூட பாத்தீங்கன்னா கைக்குள்ள அடங்குற அமௌண்டா இருக்கும். அதனால அது பாத்தீங்கன்னா உங்க நிலைக்கு தகுந்தாற் போல மாறுபாடு அடையும். அது இதான் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஸோ உங்க லெவலுக்கு எது கைக்குள்ள அடங்குற அமௌண்ட்டோ அதை பாருங்க. ஏன்னா ஒரு எமர்ஜென்சி டக்குன்னு எனக்கு பணம் தேவை அப்படிங்கிறப்ப நம்ம இதை பயன்படுத்தலாம். இந்த மெத்தடு திரும்பியும் சொல்றேன், இதை அடிக்கடி பயன்படுத்தாதீங்க. ஒரு தடவை பண்ணீங்கன்னா குறைஞ்சது ஒரு 1 or 2 month, மேக்ஸிமம் ஒரு 3 monthக்கு மேலேயாவது அடுத்த தடவை திருப்பி பண்ணுங்க. இடையில பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா பலன் கொடுக்காமல் போயிடும். இது நீங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஃபோக்கஸோட பண்ணுங்க. அதாவது நான் பண்றேன் அப்படின்னு செய்யாமல், கடமைக்குன்னு செய்யாம முழு நம்பிக்கையோட பண்ணுங்க. இது எனக்கு என் குரு கொடுத்த ஒரு முறை. 100% இது எனக்கு பண்ண ஒரே நாள்ல ஒர்க் ஆகிருக்கு. அதே போல இதை நிறைய பேர் நாங்க முயற்சி பண்ணி வெற்றியும் கிடைச்சிருக்கு. நான் வீடியோல சொல்றத நீங்க தெளிவா புரிஞ்சு கேட்டாவே இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத உங்களுக்கே புரியும், உங்களுக்கே நம்பிக்கை வரும். ஆமா, இது பண்ணா கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கே வரும். அதனால பொறுமையா நான் சொல்றத கேளுங்க, முழுமையா கேளுங்க. அதே போன்று நீங்களும் பாத்தீங்கன்னா இதை செய்யும் போது அந்த உணர்வு பூர்வமா பண்ணுங்க. இதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படின்னு சொல்லிடுறேன். முதல்ல ஒரு ₹100 தாள் ஒன்று எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன பேப்பர், ஒரு பேனா என்ன கலர் அதெல்லாம் எதுவுமே முக்கியம் கிடையாது. ஏதாவது ஒரு பேனா எழுதுருக்கு, அவ்வளவுதான். அப்புறம் ஒரு பீஸ் வரமிளகா, அப்புறம் ஒரு 2 பாத்தீங்கன்னா இந்த புதினா இலை. அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு அளவுக்கு பாத்தீங்கன்னா வெந்தயம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு 3 விரல் நீங்க எடுத்தீங்கன்னா எவ்வளவு வரும் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான பொருட்கள். இதை நீங்க என்னைக்கு பண்ணா பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதன்கிழமை நைட்டு பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட். புதன்கிழமை நைட்டு, புதன் காலையில உங்களுக்கு வரமா இருக்கும் பெஸ்ட். அப்படி இல்லைனாலுமே நீங்க மற்ற நாள்லயே பண்ணலாம். ஏன்னா நம்ம பண்றது எப்பயாவது ஒரு தடவை அப்படின்னும் போது நாள் கணக்கு தேவையில்லை. ரொம்ப எமர்ஜென்சி சூழ்நிலையில நீங்க பண்ணும்போது மட்டும்தான் இது வேலை செய்யும். இதை நம்ம எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு பணம் வேணும் அப்படின்னா, இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் அப்படிங்கறத தெளிவாய்க்கோங்க. நான் இப்படி சொல்றேன், அந்த பண அமௌண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அமௌண்டா வைக்காதீங்க, கைக்குள்ள அடங்கக்கூடிய அமௌண்டா இருக்கட்டும். நான் எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ₹5000 அப்படிங்கிற கணக்குல சொல்றேன் உங்களுக்கு. நான் ஒரு ₹5000 இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா நாளைக்கு உடனடியாக தேவை அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நைட்டு நான் தூங்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்னோட கட்டில போய் அமர்ந்துக்கிறேன். கட்டில அமர்ந்துட்டு பாத்தீங்கன்னா கண்களை மூடிக்கிட்டு என்கிட்ட பாத்தீங்கன்னா என்னோட மனசை நானும் என்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், முதல்ல மூச்சு பயிற்சி பண்ணணும். மூச்சு பயிற்சிங்கிறது ஒன்றும் கிடையாது, மூச்சை இழுத்து மூச்சை வெளியிடணும், இவ்வளவுதான். இதை டபுள் பிரீத்திங் மெத்தடு அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது பிராணாயாமம் பழகினவங்களா இருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இந்த டபுள் பிரீத்திங் மெத்தட் அப்படின்னு சொல்லுறேன். இந்த குழந்தைங்க அழுவாங்க தெரியுங்களா, அந்த முறை தான் டபுள் பிரீத்திங் மெத்தட். இந்த டபுள் பிரீத்திங் மெத்தட் எதுக்கு பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட மனதை டக்குனு அமைதி நிலை கொண்டு வரதுக்கு இந்த டபுள் பிரீத்திங் மெத்தட் தான் பயன்படுத்தும். அது எப்படின்னா அப்படிங்கிற மாதிரி 2 தடவை மூக்கை டக்குன்னு உள்ள இழுத்து மெதுவா மூச்சு காத்து வெளியிடும். டக்குன்னு 2 தடவை மூச்சு காத்து உள்ள இழுத்து மெதுவா மூச்சு காத்து வெளியிடும். ட்ரை பண்ணி கட்டுறப்பாங்க. இந்த மாதிரி 2 தடவை மூச்சு காத்து உள்ள இழுத்து மெதுவா வெளியணும். இது பாத்தீங்கன்னா இந்த குழந்தை அழுகும்போது தேம்பி அழுகிற மாதிரி ஒரு ஃபீலை உங்களுக்கு கொடுக்கும். இதை நீங்க பாத்தீங்கன்னா பண்ணுனீங்கன்னா ஒரு நிமிஷத்துலயே உங்க மனசு பாத்தீங்கன்னா அப்படியே அமைதியாயிரும், ஒரு நிலை அடையும். இதை பண்ண பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பிளாங்கா இருக்கும். நம்மளுக்கு எந்த சிந்தனைகளும் மற்ற ஒரு தெளிவான மனநிலைக்கு வரும். இதை பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக பயன்படுத்தக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரீம் பவர்ஃபுல் பிரீத்திங் மெத்தட். இதை பண்ணீங்கன்னா மனம் உங்களுக்கு ரொம்ப தெளிவடையும். நீங்க ஏதாவது முடிவு எடுக்கிறதா இருந்தாலுமே இந்த டபுள் பிரீத் மெத்தட் ட்ரை பண்ணிட்டு முடிவுகள் எடுங்க. உங்க வாழ்க்கைக்கு தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். உங்க மனம் தெளிவான பிறகு என்ன பண்றீங்க கேட்டீங்கன்னா, முதல்ல கண்களை மூடிக்கிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கையில பணம் எவ்வளவு வேணும்னீங்கன்னா, இப்ப நான் ₹5000 நான் எழுதுனால அந்த ₹5000 உங்க கையில வந்துடுச்சு அப்படின்ட்டு எமர்ஜென்சிக்கு எதுக்கு அந்த பணத்தை எடுத்து கேட்குறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு நீங்க காசு கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, நாளைக்கு அவர் கையில போய் அந்த 5000 நீங்க கொடுக்குறீங்க. இந்தப்பா நான் கொடுக்க வேண்டிய காசு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு உங்களுக்கு கொடுக்குறீங்க. இல்ல ஏதாவது திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு அப்படின்னா அந்த திங்ஸ்க்கு வாங்குற மாதிரி, இல்ல ஃபெஸ்டிவலுக்கு வருது, ஃபெஸ்டிவலுக்கு எனக்கு அந்த 5000 தேவைப்படுது அப்படின்னா அதை வச்சு நீங்க தேவையான திங்ஸ், ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி வாங்குற மாதிரிலாம் நீங்க கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு அந்த தாட்ஸ் நீங்க என்ன பர்பஸ்க்கு அந்த எமர்ஜென்சிக்கு அந்த பணம் தேவையோ அதற்கு அந்த பணத்தை நீங்க செலவு பண்றதா நீங்க. இதுல எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, செலவு பண்ணும்போது சந்தோஷமான மனநிலையில பண்ணணும். ஏன்னா நம்ம யாருமே பாத்தீங்கன்னா பணத்தை செலவு பண்ணும்போது சந்தோஷமா செலவு பண்ண மாட்டோம். ஆனா அப்படி பண்றதுக்கு பதிலாக சந்தோஷமான மனநிலையில
செலவு பண்ற மாதிரி யாரோ ஒருத்தருக்கு நீங்க கொடுக்க வேண்டிய காசு உங்க கை கிடைச்சிருச்சு, அப்ப சந்தோஷமா நீங்க கொடுக்குறீங்க. உங்க ஃபேமிலிக்காக தான் நீங்க வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுக்கிறீங்க, அப்ப சந்தோஷமா. ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, அதுக்கு நீங்க செலவு பண்ணுங்கப்பா, நம்ம கையில தேவையான பணம் இருக்கு அப்படிங்கிற மன நிம்மதியோட. இந்த மாதிரி நீங்க என்ன பர்பஸ்க்கு அதை செலவு பண்றதா இருந்தாலுமே மன நிம்மதியோட சந்தோஷத்தோட நீங்க அந்த பணத்தை செலவு பண்றதா கண்களை மூடிக்கிட்டு நினைச்சிட்டு அந்த தாட்ஸோட இருக்கணும். உங்களோட மைண்டு உங்களையும் மீறி உங்களையும் அறியாமல் அப்படியே தூக்க நிலை கொண்டு போகும். ஏன்னா இது நீங்கள் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்க் ஸ்டேஜ்லேருந்து பண்ணுறனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சீக்கிரமாக தூக்க நிலை கொண்டு போக ஆரம்பிக்கும். அப்படியே உங்களை அறியாமல் படுத்துருங்க. படுத்துட்டும் இதே நினைப்போடையே இருந்துகிட்டே இருங்க, உங்களை அறியாமல் நீங்கள் தூங்கிடுவீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 3:15க்கு அலாரம் வைத்து எந்திரிங்க. இந்த டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அலாரம் வச்சு எந்திரிச்சோன்னே நேராக போங்க, பாத்ரூம் போங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு நேராக வந்து உங்கள் பூஜை அறையில் வந்து உட்காந்துட்டு ஒரு விளக்கு ஏற்றுங்க. ஒரு விளக்கு ஏற்றிட்டு அந்த விளக்கோட ஒளியை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜோலை உங்கள் கண்ணுக்கு நல்லா தெரிகிற மாதிரி ஒரு அடி தூரத்தில் உட்காந்துட்டு ஒரு 100 ரூபாய் ஒரு நோட் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த வெள்ளை பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ, இப்போ 5000 நான் சொன்னல 5000 போட்டுட்டு என்ன பர்பஸ்க்கு அந்த பணத்தை நீங்கள் செலவு பண்ண போகிறீங்களோ அது வந்து அப்படியே எழுதுங்க. இந்த தேவைக்காக தான் நான் செலவு பண்ண போகிறேன்னு சும்மா ஒரு வார்த்தை இல்லை ஒரு லைன் வர அளவுக்கு அதில் எழுதிட்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 100 ரூபா நோட்டோட இந்த பேப்பரையும் வச்சுட்டு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வர மிளகா, நம்ம காஞ்ச மிளகா சொல்லுவீங்களா, அது ஒன்று வச்சுட்டு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா புதினா இலை இருக்கு இல்லைங்களா, 2 புதினா இலை வைக்கணும். அது கூட வந்து ஒரு இந்த 3 விரல நம்ம வெந்தயம் எடுத்து எவ்வளோ வருமோ அவ்வளோதான், ஒரு 4-5 பீஸ் அவ்வளோதான் இருக்கும். அதை போட்டுட்டு அந்த 100 ரூபா நோட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா சுற்றிடுங்க. சுற்றிட்டு அது மேலே நல்லா நூலை வச்சு டைட்டாக கட்டிடுங்க. நூல் எப்படி கட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த ரூபாய் நோட்டு முழுசாக நீங்கள் வந்து நூலை சுற்றியே வாங்க. கடைசியில் பார்க்குறப்ப உங்களுக்கு அதில் இருக்க 100 ரூபாயை கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு நீங்கள் சுற்றி இருக்கணும். முழுக்க சுற்றிட்டு முழுக்க நூல் கண்டு மாதிரி உங்களுக்கு இருக்க மாதிரி நம்ம சுற்றி வச்சிடணும். அப்படி சுற்றின பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மனதை ஒருநிலைப்படுத்திட்டு அந்த விளக்கோட ஒளியை கண் சிமிட்டாமல் பார்க்க ஆரம்பிச்சுட்டு அதன் பிறகு உங்களுக்கு கண்ணு சிமிட்டாமல் நீங்கள் பார்க்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கண்ணு வந்து உறுத்தல், அழுத்தல் இதெல்லாம் உங்களுக்கு வரும். என்ன ஆனாலுமே வந்து பாத்தீங்கன்னா கண்ணை கசக்கிற கூடாது. ரொம்ப அழுத்தம் வச்சு தண்ணி வருதுன்னா கண்களை மூடிக்கிட்டு திருப்பி கண்ணை திறந்து பாருங்க. நீங்க கண்ணாடி போடக்கூடிய நபரா இருந்தாலும் கண்ணாடி போட்டே பார்க்கலாம், தப்பு கிடையாது. திருப்பி கண்ணை திறந்து அந்த விளக்கோட ஒளியவே பாருங்க. எவ்வளவு நேரம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்ஸ் நீங்க கண்ணை மூடினீங்க அப்படின்னா அந்த விளக்கோட ஒளி வந்து எந்த வித கவன சிதல்களும் இல்லாமல் உங்க மனக்கண்ணில் கிளீனா தெரியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை பார்க்கணும். கண்கள் மூடின பிறகு உங்களுக்கு நல்ல விசிபிலிட்டி கிளீனாக தெரியுது அப்படிங்கிற லெவல் வந்த பிறகு கண்களை மூடிக்கிட்டு அந்த ஒளியே உங்கள் மனத்தை நிறுத்திக்கிட்டு மனதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஓம் லக்ஷ்மி குபேராய நம, ஓம் லக்ஷ்மி குபேராய நம அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா திரும்ப 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 மனசுக்குள்ள சொல்லிட்டே இருக்கணும். எவ்வளவு நேரம் வேணாலும் சொல்லாங்க, இதுல தப்பே கிடையாது. இவ்வளவு கவுண்டிங்கா சொல்லணும் அப்படிங்கிற எந்த ஒரு கணக்கும் கிடையாது. நீங்க அதை அப்படியே சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீங்க அந்த ஸ்ட்ரகிளாக குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 27க்கு மேல கவுண்டிங் வச்சுக்கோங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு அதிகமா சொல்றீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமா உங்களுக்கு அந்த பணம் கிடைக்கும். அதனால என்ன பொறுத்தளவுக்கு ஒரு 108வது சொல்லிருங்க. அதன் பிறகு என்ன பண்றீங்க கேட்டீங்கன்னா கண்களை மெதுவா திறந்துட்டு நீங்க என்ன பண்ணணும், அந்த கையில அந்த பணத்தை சுருட்டிச்சிருப்பீங்க அது உங்க கைகளை வைத்துட்டு கண்களை மூடிக்கிட்டு நைட்டு நீங்க ஒரு விஷுவல் பண்ணிருப்பீங்க அந்த பணத்தை எப்படி செலவு பண்றீங்க அப்படின்னு, என்ன தேவைக்கு பண்ணீங்களோ அதை திருப்பியும் அப்படியே கற்பனை பண்ண அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த பணத்தை கொடுக்குற மாதிரியோ இல்ல வந்து ஏதாவது திங்ஸ் வாங்குற மாதிரியோ இல்ல மெடிக்கல் எமர்ஜென்சி மாதிரி என்ன பர்பஸ் தேவையோ அந்த பர்பஸ்க்கு செலவு பண்ற மாதிரி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பணம் எந்த வழியில இருந்து வருது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் எதையும் யோசிக்க வேண்டாம். எதுக்கு நீங்கள் அதை செலவு பண்ணீங்களோ அதில் மட்டும் கவனம் செலுத்தினா போதும். எப்படி வரணுங்கிறத பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. இது நீங்கள் பண்ண பிறகு அன்னைக்கு நாளுக்குள்ளாரையே உங்களுக்கு தேவையான பணம் உங்களுக்கு வந்து சேரும். ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு வரும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாராவது நண்பர்கள் கொடுக்க வேண்டிய காசு ஏதாவது ஒரு வகையில் அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி உங்கள் கைக்கு அந்த பணம் கிடைச்ச பிறகு இந்த 100 ரூபா நோட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த நூல்கண்டை முழுசாக பிரிச்சுட்டு அந்த 100 ரூபா நோட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோவில் உண்டி இல்லையோ இல்லை யாருக்காவது பசியால் இருக்கவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க. தான தர்மத்துக்கு தான் அந்த 100 ரூபா நீங்கள் பயன்படுத்தணுமே. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்களாக இருக்கு அந்த பேப்பரு, வரமிளகா, புதினா இலை, வெந்தயம் இது எல்லாமே அந்த பேப்பருக்குள்ளே போட்டு நல்லா சுருட்டி அதை அப்படியே நெருப்புல போட்டுருங்க. இல்லாட்டி ஓடக்கூடிய தண்ணீர்ல போட்டு ஏக்காந்து கொண்டு தேங்காய் மட்டும் கூடாது. இதை மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா போதுமானதா உங்களுக்கு இருக்கும். இவ்வளவுதான் உங்களோட ஒர்க். இதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி செய்யவே கூடாது. இதை வந்து எப்பயாவது ஒரு தடவை தான் பண்ணணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா நான் காலையில பண்ணி முடிச்சிட்டேங்க, நான் 3:15 பண்ண ஆரம்பிச்சேன், நான் இப்போ ஒரு மணி வந்து ஒரு 5:30 தான் ஆச்சு, நான் திரும்பி படுத்து தூங்கலாமான்னு கேட்டு எக்காந்து கொண்டு தூங்கிடாதீங்க. அப்படி தூங்கினா இதோட பலன் இல்லாமல் போயிடும். எக்காந்து கொண்டு காலையில தூங்கக்கூடாது. நீங்க மதியானமோ இல்லாட்டி சாயந்தரமோ தூங்கிக்கலாம், தப்பு இல்லை. ஆனா இதை பண்ண பிறகு காலையில தூங்குனீங்கன்னா பண்ணை எல்லாமே வேஸ்டா போயிடும். அதனால எக்காந்தவனும் காலையில மட்டும் தூங்கிடாதீங்க. சொன்னதை சரியா பயன்படுத்துங்க. எமர்ஜென்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. எல்லா இதுக்கும் இதை பயன்படுத்திட்டு இருக்க வேண்டாம். எப்பயாவது ரொம்ப வேற வழியே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.